இந்த ரசிகர்களை பத்தி 4 வரி பெருமையா எழுதியிருக்கேன் மேடம். மல்லிகையில் பூ மணக்கும், ஏலக்காயில் விதை மணக்கும், நன்னாரியில் வேர் மணக்கும், லவங்கத்தில் பட்டை மணக்கும், பட்டை இடமெல்லாம் சந்தனம் மணக்கும். இதோ எங்கள் பெண் ரசிகர்கள் இருந்தாலே பட்டிமன்றம் பட்டையை கிளப்பும் என்ற பெருமைக்குரிய ரசிகர் மக்களே. அப்ப ஆண் ரசிகர்கள் உங்களுக்கு தேவையில்லையா? டார்லிங், ஐ லவ் யூ டார்லிங். என்ன ஒத்த வார்த்தையில பொசுக்குன்னு ஆண் ரசிகரை முடிச்சிட்டீங்க? அவர் ரிஜெக்ட் எடுங்க. உங்களுக்கு கூட என்ன பிடிக்கலையா டார்லிங்? எங்க சந்தன சட்ட சாத்தாவை என்ன நினைச்சீங்க? அதானே தாத்தா, நீங்க வேற தாத்தா. உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த எளியவளின் பணிவு கலந்த வணக்கங்கள். எளியவளா? ஏன் இது எளிமையா? இக்க மேடை ஏறினதுல இருந்து என்ன எவ்வளவு கிண்டல் பண்ணாங்க பாத்தீங்களா? மேடை ஏறினீங்க, மேடை 4 இன்ச்சுக்கு இறங்கி இருக்க. அத நோட்டீஸ் பண்ணீங்களா? அப்படியே சொல்லி தாங்க நான் பாதியா மெலிஞ்சு போயிட்டேங்க. இதுவே பாதினா அப்ப மீதி அது டாடா ஏசில வருது. அது நேரம் எங்க குப்புறக்க விழுந்து கிடக்கும். இங்க பாருங்க மேடம், இந்த மேடையில ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு. என்ன அநீதி? உருளைக்கிழங்கு சிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கலையா? அதை சரி பண்ணிட்டு நீங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் தின்னுங்க. எவ்வளவு பெரிய அநீதி நடந்திருக்கு தெரியுமாங்க இந்த மேடையில? என்ன? நீங்க பட்டிமன்ற நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணவங்க எங்க? ஆண்கள் நல்லா கேட்டுக்கங்க. நீங்க பட்டிமன்ற தலைப்பு என்ன வேணா போடுங்க. சரி, திருமணத்துக்கு முன்பா போடுங்க, திருமணத்துக்கு பின்பா ஆர்கனைசர் எல்லாம் போடுங்க, அது பிரச்சனை. என் வீட்டுக்கார் வந்து மேடை ஏத்தனதோட சரி, எங்க அட்ரஸ் எல்லாம் போனாருன்னே தெரியல. நீங்க மாமியார் போடுங்க, மருமகனா போடுங்க, அந்த காலமா போடுங்க, இந்த காலமா போடுங்க, கணவனா போடுங்க, மனைவியா போடுங்க, மகனா போடுங்க, மகளா போடுங்க. பட்டிமன்றத்துக்கு தலைப்பு நீங்க என்ன வேணா போடுங்க. தயவு செஞ்சு இந்த சேரை கொஞ்சம் பெருசா போடுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டம். இந்த வயது தூக்கியாவது போடுங்க. ஓ, டைரக்டா நடுவர் போஸ்டிங்க்கு ஆசையா உங்களுக்கு? எந்திரிச்சா கூடயே வருது. அதுவாது வரட்டும், வீட்டுக்காரர் தான் வர மாட்டேங்கிறார். மேடம், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாங்க? எவ்வளவு பெரிய பேச்சாளர் தெரியுமா? நான் பார்த்தாலே தெரியுது. நேத்து கூட மதுரையில ஒரு நிகழ்ச்சிக்கா, அந்த நிகழ்ச்சி நைட் 2 மணிக்கு முடியுது. அந்த நடுவு தெருவுல விட்டுட்டு போயிட்டாருக்கா. அதுக்கு பிறகு தான் நடுவர். திருமங்கலம் பஸ் ஏறிக்கேன், பஸ் வேகமா போச்சு, அசந்து தூங்கிட்டேன். நீங்க ஏறினப்புறமா வேகமா போச்சு. கேட்டாங்களா மேடம்? ஏக்கா நைட்டு மணி 3க்கா முழிச்சு பாக்குறேன், எங்க ஊர் பஸ் சாத்தூர் பஸ் நிக்குது. நம்ம ஊர் பஸ்ல நிக்குது. திருமங்கலம் பஸ்ல இருந்து வேகமா இறங்கி சாத்தூர் பஸ் பிடிக்கிறதுக்காக குடு 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 குடுன்னு ஓடி போனேன் பாட்டி. பை சொல்லாதீங்க. நீங்க எப்படி ஓட முடியும்? என்னங்க எக்ஸ்ட்ரா சத்தம் வருது? நிஜமா ஏன் நான் ஓட மாட்டேனா? நான் ஓடுனேங்க, நான் முன்னாடி ஓடுறேங்க. அந்த திருமங்கலம் பஸ் டிரைவர் என் பின்னாடியே ஓடி வராருக்கா. ஒரு பொம்பளை பிள்ளை அழகா இருந்தா இப்படியா டார்லிங் பின்னாடி வர்றது? அழகா இருந்தாவா? அழகா இல்ல, கொஞ்சம் அகலமா வேணா இருக்கீங்க. எங்களுடைய ஆண்கள் உடனடியாக கைத்தல் கொடுப்பார்கள். என்ன கைத்தல் டென்ஷன் ஆயிடுச்சு பாருங்க, எங்க சொக்க தங்க உடனே கைத்தல் கொடுக்குது. நான்லாம் கேட்டேன் அந்த ஆள்கிட்ட. நான்லாம் எவ்வளவு பெரிய தைரியமான ஆள் தெரியுமா? நான் அந்த டிரைவரை பார்த்து கேட்டேன், ஏயா நைட்டு 3 மணிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பின்னாடி வரையா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, நீ எல்லாம் ஒரு டிரைவரான்னு கேட்டேங்க. அதுக்கு அந்த ஆள் என்கிட்ட சொல்றாரு, பொம்பளையாமா நீ? நான் பஸ் டயர்ல 4ல் 1 உருண்டு வருதுன்னு பயந்து வந்துட்டேங்க இருக்கா. அப்படியா இருக்கு. காதலிக்கு லெட்டர் எழுதும்போது எல்லாரும் ஹாய் டியர் தானே எழுதுவோம். ஆமா. ஆனா ரோஹிணி வீட்டுக்காரர் மட்டும் ரோஹிணிக்கு ஹாய் டயர் அப்படின்னு லெட்டர் எழுதியிருக்காரு. என்னங்க சிரிக்கிறீங்க? நல்லா எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி தெரியுமாக்கா? மேடம், நீங்க எத்தனை மேடம் படம் நடிச்சிருக்கீங்க? நானா ஒரு 4-5 படம் நடிச்சிருக்கேன். ஓகே, 4-5 படம். ஆனா வந்து அந்த அளவுக்கு பிரபலமா இருக்கானே எனக்கு தெரியல. ஆனா நான் ஒரு படம் தான். அந்த அளவு உங்களுக்கு அதிகமாயிட்டா பேமெண்ட் மொத்தம்? சாரி மேடம், நான் ஒரே ஒரு படம் தாங்க நடிச்சேன். சூப்பர் ஹிட் தெரியுமா அந்த படம்? படம் நீங்க நடிச்சிருக்கீங்களா? நான் எவ்வளவு தன்னடக்கத்தோட உட்கார்ந்திருக்கேங்க. என்னங்க இது? நான் நடிச்ச படம் சூப்பர் ஹிட்னு. என்ன படங்க? என்ன படம் தெரியுமா? கொங்கி. அதுல நான் தான்க்கா கொம்பனா வருவேன். அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும்ல. ஆமா. அந்த படத்துல சூப்பரா ஒரு பாட்டு வரும், பாத்திருக்கீங்களா? கையளவு நெஞ்சத்திலே கடலளவு ஆசை மச்சான், அளவு தேவையில்லை, அதுதான் பாசம் மச்சான். நாம ஜோரா மண் மேல சேரா விட்டாலும் நினைப்பே போதும் மச்சான். ஸ்விங் ஸ்விங் பப்ரா பேங், ஸ்விங் ஸ்விங் பப்ரா பேங். ஏக்கா உங்களுக்கு யானை ஜோக்கு மிமிக்ரிலாம் வந்திருக்கேன், நல்லா கை தட்டுக்கா. கிட்னி வெளியில வந்து கிடக்கு. கிட்னி உங்களுக்கு இருந்துச்சா முதல்ல? அவருக்கு என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஏக்கா ஆனா ஒண்ணு என்ன தெரியுமாக்கா, எங்க நடுவரை கூட நல்ல நாள் பொல நாளுக்கு தான் நீங்க டிவியில பார்க்கலாம். ஆனா இந்த 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, உங்களுக்கு சீரியல் பார்க்குற பழக்கம் இருந்தாலும் சரி, நியூஸ் பார்க்குற பழக்கம் இருந்தாலும் சரி, இந்த 2 பேரையும் தினமும் டிவியில பார்க்கலாம். பார்த்துருக்கீங்களாக்கா? இவங்க 2 பேருமா பார்த்தது இல்லையா? நிஜமாவே நீங்க பார்த்தது இல்லையா? நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். என்ன, இந்த சீரியலுக்கு நடுவில் லைஃப் பாய் சோப் விளம்பரம் வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த சோப்பு போட்டோன்னே எல்லா கிருமியும் செத்து போயிடும்.
ஒரு 2 கிருமி பக்கத்து சாகாம எழுதிட்டே கிடக்கும்லக்கா, அந்த 2 கிருமி இந்த கிருமி தான். இதுக்குதான் நான் பொம்பளை குசுமுங்கிறது இதுதான். இவங்களே நீங்க டிவியில பாத்திருக்கீங்களா? செலிபிரிட்டி இன்னும் இந்த ஃபெவிகால் விளம்பரம் பாத்திருக்கீங்களா? அதுல 2 யானை அங்கேயும் எங்கேயும் பிடிச்சி இழுத்துட்டு நடக்க பார்த்தீங்களா? அந்த 2 யானை தான் இந்த யானை. இங்க பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த பொம்பளைங்களை பார்த்து யானை இப்படிலாம் சொல்லி பழகாதீங்க. பரவாயில்ல சார், நாங்க யானையாவே இருந்துட்டு போறோம். யானை இருந்தாலும் 1000 ஒண்ணு, செத்தாலும் 1000 ஒண்ணு. இந்த கரப்பாம்பூச்சியால என்ன பிரயோஜனங்க? கிட்ட அடிச்சு கொள்ளுங்கக்கா. கரப்பாம்பூச்சி பேரை சொல்லாது. சாரி மேடம், சாரி. அந்த வந்து உட்காந்துருக்காரு, வந்தோடனே கேட்காரு, எங்க அக்காக்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி சார் தெரியுது? வந்தோடனே கேட்காரு, 200 சேலைக்கு கம்மியா எடுத்தவங்க கை தூக்குங்கம்மா. ஒண்ணு இவங்க 2 பேரும் வச்சிருக்கா, 2 பேரும். அவர் இவ்வளவு ராகத்தோட சொல்லலையே. நான் இப்ப கேக்குறேங்க, இந்த ஆண்களை பார்த்து நான் கேக்குறேன், நீங்க ரெடியா இருந்துக்கங்க. ஆண்களை பார்த்து நான் கேக்குறேன், 200 பாட்டிலுக்கு கம்மியா குடிச்சவங்க கை தூக்குங்க. நாச்சி இருக்கா இருக்கான்னு கேட்டேன். வந்ததுல இருந்து கொடையை பிடிச்சிக்கிட்டே கூட்டு போவாராம் பொண்டாட்டிய. நகைக்கடை வந்தா அப்படி சாச்சிருவாராம், புடவை கடை வந்தா இங்கிட்டு சாச்சிருவாராம். ஏக்கா நானே என் புருஷனை கூட்டு போகும்போது கொடை பிடிச்சதாக்கா கூட்டு போவேன். ஆமாங்க, ஏன் இன்னும் விட அழகாட போகணும். அந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் சாத்திடுவேன், இங்கிட்டு வந்தா இங்கிட்டு கூட சாச்சிருவேன், 2 பக்கம் வந்தா மொத்தமா மட்டும் கவுத்திடுவேன். இல்ல எங்களுக்கு கொடை பிடிக்க தெரியாதான்னு கேட்கறேன் நான். வந்ததுல இருந்து பேசிக்கிட்டு இருக்காருங்க. லூஸ் ஹேர் விடுறா பின்றாளா? எங்க பொம்பளைங்க வீட்டுல பாக்குற வேலைக்கு தலைக்கு என்ன வைக்க நேரம் இல்லாம கொண்டையே போட்டுட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். லூஸ் ஹேர் கை தட்டுங்கக்கா. அவளை மானங்கிட்டு போயாங்க உட்கார்ந்துருக்கா. அருமையான பாயிண்ட். நான் இங்க இருக்க இளைஞர்கள்ட்ட தான் கேக்குறேங்க, கல்யாணம் ஆகாத இளைஞர்கள் இத்தனை பேர் இருக்கீங்களா? அக்காவை பாருங்க, இந்த மனுஷன் பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணமே போயிருச்சுக்கா. நான் முரட்டு சிங்க வாழ்ந்துக்கிறேன்னு சொல்றேன். அண்ணாங்க தம்பிக்கெல்லாம் கை தூங்க பார்ப்போம். ரோகிணி எங்க கையை கொண்டு போய் ஒளிச்சு வைக்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான்க்கா, இந்த ஆம்பளைகளுக்குலாம் பொம்பளை எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் பிடிக்குதுக்கா. அம்மாவா இருந்தா பிடிக்குது, அக்காவா இருந்தா பிடிக்குது, தங்கச்சியா இருந்தா பிடிக்குது, தோழியா இருந்தா பிடிக்குது, காதலியா இருந்தா பிடிக்குது, மகளா இருந்தா பிடிக்குது, கொக்கா மக்கா கொழுந்தியாவா இருந்தா கூட பிடிக்குது. பொண்டாட்டினா தான்க்கா பிடிக்க மாட்டேங்குது. ஏன்டா பிடிக்க மாட்டேங்குதுன்னு என்னோட 7வது அறிவை யூஸ் பண்ணி நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கேன். 6 இருக்கிறதே பெருசு, இது 7வது அறிவா கண்டுபிடிச்சிருக்கேன் மேடம். என் ஆராய்ச்சி முடிவுல என்ன தெரியுமா தெரிய வந்திருக்கு? இந்த பொண்டாட்டிகள்லாம் புருஷங்களை பார்த்து மைனாப்பட வில்லி மாதிரி எங்க இருக்கீங்க, எப்போ வருவீங்க இப்படிலாம் கேட்டவொடனே எங்க ஆண்கள்லாம் சுதந்திரமே பறி போயிட்டு தான் நினைக்கிறாங்க. நான் எங்க அண்ணங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு போறேங்க, உங்களை பார்த்து ஒரு ஜீவன் எங்கெங்க இருக்கீங்க, எப்பங்க வருவீங்கன்னு கேட்க ஆள் இல்லைன்னா நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் இல்லை ஆண்களே, யாருமற்ற அனாதையாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நல்லா கைத்துடுங்க. அனாதையா போவீங்கயா, அனாதையா. இதுக்கு நீ டைரக்டாவே திட்டி இருக்கலாமா? பொண்டாட்டி பார்த்தேன், கருப்பா இருக்கா. இந்த வேலையெல்லாம் பேசுறது விட்டுருங்க. கருப்பா இருக்கா, குண்டா இருக்கா, குட்டையா இருக்கா, முடி முடிதான் இருக்கு. நம்ம கார்ல இருந்து இறங்கி இந்த மேடைக்கு வர்றதுக்கு எத்தனை நிமிஷம் ஆச்சு? 5 நிமிஷம் கூட ஆகல. ஆனா 5 நிமிஷத்துல ரோஹிணி வீட்டுக்காரு 10 தடவை வீடியோ கால்ல சுச்சுக்கு சுச்சுக்கு சுச்சுக்குன்னு வந்தார். சுச்சுக்கு சுச்சுக்கா? ஆமா, நான் சாக்காய் போய் கேட்டேன், எம்மா உன் வீட்டுக்காரர் என்ன உன் மேல அவ்வளவு பாசமா மேடைக்கு வரதுக்குள்ள அத்தனை தடவை வீடியோ கால் போடுறாரு அப்படின்னு ஒண்ணு. அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு தெரியுமா? சின்ன பிள்ளையிலே அவங்க வீட்டுக்காரருக்கு நிலாவை காமிச்சு சோறு ஊட்டி பழக்கிட்டாங்களாங்க்கா. இந்த நிலாவை பார்த்தா தான் இப்ப வீட்டுல அந்த மனுஷன் சோறே திங்கிறாருன்னா இந்த ஆண்கள்ட்ட எல்லாம் சொல்றேங்க, பொண்டாட்டியை பார்த்து குண்டா இருக்கா, கருப்பா இருக்கா, முடி குட்டையா இருக்கு, குட்டியா இருக்கான்னு சொல்லி பழகாதீங்க. ஏன் தெரியுமா? தேவதை மாதிரி மனைவியை தேடுறவன் ஆம்பளை கிடையாது. கிடைச்ச மனைவி யாரு தேவதை மாதிரி பாத்துக்கிறானா அவன் தாங்க நல்ல ஆம்பளையா இருக்க முடியும். அருமையான பாயிண்ட் இருக்கா இல்லையா மேடம்? இல்ல நான் கேக்குறேன், வந்தோடனே சொல்றாருங்க, பொண்டாட்டியே போ போ, உன்னை அவங்க எல்லாரும் குழந்தையாவே வா வா சரியாச்சு நிலுங்கவா பண்ணிக்கலாம். கேக்குறேன் நான். மேடம் இங்க பாருங்க மேடம், நாங்க இந்த பாடம் திருப்பி போட மாட்டோம். நீ எதுனாலும் பேசுறோம், தயவு செய்து இந்த கையை மட்டும் தூக்கி தூக்கி பேசாரு. ஏன் மேடம்? ஏன்னா இங்க இருந்து பார்த்தா யானை தும்பிக்கையை தூக்குற மாதிரியே இருக்கு. அந்த மனுஷெல்லாம் சந்திர சட்டக்காரி எதுக்கு எஞ்சி போனாருங்கிற ஒருவேளை நீ எதுவும் மீச்சிட்டானா யானை குடி வராரு வர்றாரா? ஏன் இந்த பாடம் திருப்பி போட மாட்டோமா? ஏக்கா இந்த பாடம் திருப்பி போடுவோம்க்கா. மரணம் என்னும் தூது வந்தது, அது புருஷன் என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. எங்களா ரெடியா? புருஷனே போ போ போ. நல்ல சான்ஸ், ஓடிரு. என்ன கை தட்டுறீங்க? எங்க போவீங்க? சோத்துக்கு என்ன ஒண்ணு கை தட்டுறாங்க. நம்ம சொந்த விஷயத்துக்கு வருவோம். அக்கா என்ன எல்லாம் பொண்ணு பார்க்க வந்தாங்க அக்கா.
பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஆமாங்க. எம்மா ஆ. பொண்ணு பார்க்க வந்திருக்க மாட்டான், நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு பார்க்க வந்திருப்பான். ஏன் நான் பொம்பளை பிள்ளை மாதிரி இல்லையா? என்ன பொண்ணு பார்க்கணும்னா அந்த ஆளு பொண்ணு பார்க்க கிளம்பிட்டாரு. மேடம் எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறான்னு தெரிஞ்ச உடனே எங்க வீட்டு முன்னாடி அவ்வளவு கூட்டம்க்கா. தற்கொலை பண்றதுக்கு இங்க எனக்கு பொண்ணக்குடு எனக்கு பொண்ணக்குடு எனக்கு பொண்ணக்குடுங்க. நான் சொல்லிட்டேன், நான் கல்யாணம் பண்ண ஒரு காவல்துறை அதிகாரியை தான் கல்யாணம் பண்ண வேண்டேங்க. மனுஷன் அவ்வளவு தூரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. என்ன பார்த்த உடனே மேடம், என்ன பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டுருவீங்க. என்ன பார்த்த உடனே பிடிச்சிருச்சுன்னு சொன்னாருனே. கரண்ட் இல்ல, கரண்ட் இல்ல கவிதை சொல்ல முடியுமா? கொடுக்காம ஐஸ்கிரீம் திருடி இருக்கீங்க. கரண்ட் இல்ல கவிதை சொல்ல முடியுமாங்கற? சொல்ல முடியுமா மேடம்? என்னை பார்த்து கவிதை சொன்னாருங்க. கண்ணே பஜ்ஜிக்கு 2 எண்டு, சமோசாக்கு 3 எண்டு, பப்ஸுக்கு 4 எண்டு, உனக்கும் எனக்கும் இடையே இருக்கும் காதலுக்கு போண்டா மாதிரி நோய் எண்டு. உன் வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்காருமா? போலீஸ். போலீஸ் போலீஸா? வடகடா போட்டிருக்காரா? கரெக்டா வர்ணிச்சிருக்காரா? நல்லா வர்ணிச்சிருக்காரா? கடைசியில சொன்னாரு பாத்தியா? ஆமா. எப்படி? போண்டாக்கு நோய் எண்டு. அப்படி இல்ல அன்பே, நீ என் குடும்பத்துல குண்டு. கணவர்கள்லாம் பொண்டாட்டிய பாராட்டி பழகிட்டாலே வீட்டுக்குள்ள சண்டை கிடையாது. யாரு பொண்டாட்டிய? ஓ, அவங்க பொண்டாட்டியா? ரைட், கரெக்டா சொல்லுங்க. யாருக்கே தெருவுல இருக்கீங்க 15 வருஷமா. இங்க பாருங்க, என்ன மேடம் சொல்லிட்டு இருந்தேன். நான் எப்படி பாராட்டணும் தெரியுமாங்க? நான் எங்க வீட்டுக்காரரே சொல்றேனே, எங்க வீட்டுல பெருசா ஒரு பைக் இருக்கு. எல்லாமே பெருசுதானங்க இருக்கு உங்க வீட்டுல. பெருசா ஒரு பைக் பெருசா ஒரு பைக் இருக்கு. நான் சொன்னேன், மாமா உங்க பைக்ல யார் யாரையோ பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போறீங்க, ஏன்னா ஒரே ஒரு நாள் உங்க பைக்ல பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போங்க மாமான்னு சொன்னேன். ஒரு நாள் தான் கூட்டு போக முடியும், 2வது நாள் அந்த பைக் காயிலங்கடையில் கிடக்கும். ஏன்னா இது ஒரு நியாயமான ஆசை நிறைவேற்ற கூடாதானே? அவர் சொல்றாரு, நீ பாட்டுக்கு ஏன் பின்னாடி வர்றீங்க, போலீஸ்கார் நிப்பாட்டி கேப்பாருன்னாரு. நான் சொன்னேன், நீங்களே ஒரு போலீஸ்காரு, உங்களை இன்னொரு போலீஸ்காரு என்ன கேட்பாருன்னு. அதுக்கு என்ன தெரியுமா அங்க சொன்னாரு? என்ன தெரியுமா தாத்தா சொன்னாரு? என்ன தெரியுமா அக்கா சொன்னாரு? அவரு கூட பைக்ல பின்னாடி நான் உட்கார்ந்து இருந்தா அந்த போலீஸ்கார் கேட்பாரா, இவ்வளவு பெரிய சந்தன கட்டையை எங்கேயா கடத்திட்டு போற? நீங்க சந்தன கட்டைய பாத்திருக்கீங்களா? நல்லா சிரிக்கிறீங்களா? யாராவது வீட்டுல போய் ஒரு சொம்பு நிறைய தண்ணி கொண்டாருங்கக்கா. எதுக்கு? அதுக்குள்ள என் தலையை முக்கி நான் என்னையோட செத்துறட்டு. செம்பள மண்டை முக்கடா சாவாங்களா? பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு, குடிச்சு சாவுங்க. மேடம் பொங்கல் அன்னைக்கு சொல்லுமா, வெளியில வந்து கோலம் போட்டீங்களாக்கா? ஆமா. வெளியில வந்து பொங்கல் வச்சீங்களா? தலை பொங்கல் அன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் என்ன வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாருக்கா. வராதன்ட்டாரு. ஏன்னு கேட்டேன், ஏன் மாமா நான் வெளியில வரக்கூடாதுன்னு. என்ன தெரியுமாக்கா சொன்னாரு? பொங்கல் அன்னைக்கு நான் வெளியில வந்தா எனக்கு கரும்பு கட்டு நினைச்சு தூக்கிட்டு போயிருவாங்களாங்க. செட்டுக்காரனே, அந்த கரண்ட் வயரை என் கையில தானே. நீ செல்லையே பாக்குற கரும்பு கட்ட பாத்துருக்கிறியா? இதான் கரும்பு கட்டு. எவ்வளவு ஊர்காரன் தூக்கிட்டு போயிருவாங்க இத கரும்பு கட்டு. இங்க பாருங்க, 5 நிமிஷத்துக்கு மேல மேடம், 5 நிமிஷத்துக்கு மேல ஒரே இடத்துல நான் உட்கார்ந்து இருந்தேன்னு வைங்களேன், எங்க வீட்டுக்காரர் நேரா அடுப்படிக்கு போவார். எதுக்கு? ஒரு எறும்பு சாப்பீஸ் எடுப்பார், என்ன சுத்தி வட்டம் போடுவார். ஏன்? எதனாலமா? நிஜமாதான்க்கா. நான் கேட்டேன், ஏன் மாமா ஒரு இடத்துல 2 நிமிஷத்துக்கு மேல உட்கார விட மாட்டேங்கிறீங்க, எறும்பு சாப்பீஸ் வச்சு வட்டம் போடுறீங்கன்னு கேட்டேன். என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன தெரியுமா சொன்னாரு? நான் ஜிலேபி அக்கா, என்ன எறும்பு மொச்சிருமாங்கா. ஏ பூசாரி ஐயா, அந்த சொடல ஜாமிக்கு சூலா இதை எடுத்து வாருங்க ஐயா. ஒரே குத்தா குத்திருங்க, தாங்க முடியலம்மா. பிச்சு முடியாம போச்சு. உங்க வீட்டுக்காரர் உங்க புருஷன்லாம் உங்களை வாடி போடி வாடி போடின்னு கூப்பிடுவாங்கல்லக்கா. இத்தனை வருஷம் ஆச்சுங்க. ஆனா எறும்பு சாப்பீஸ் கரைஞ்சு போயிரும் மேடம். இத்தனை வருஷம் ஆச்சு, எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு வரைக்கும் என்ன வாடின்னு கூப்பிட்டது கிடையாதுங்க. ஏன் தெரியுமாக்கா? ஏன் தெரியுமா? வாடின்னு கூப்பிட்டா நான் வாடி போயிருவேனாக்கா. ஐயோ 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 ஐயோ, அது ஏன் அன்பக்கு? ஏக்கா அந்த நடுவர் அன்பக்கு புடி அமிக்கி கொன்றுங்க அவரை. அப்படி புடிங்க. சாந்தன சட்டக்கார அந்த தாத்தா விட்டாரு. தாத்தா இருக்காரு, தாத்தா. எனக்கு தாத்தா டார்லிங் இருக்காரு. ஐயா, எங்க தாத்தா கன்னு மாதிரி இருக்கிறாரு. வந்ததுல இருந்து பொண்டாட்டி புருஷனுக்கு மரியாதை கொடுக்கறாளா, மரியாதை கொடுக்கறாளா? அவர் எங்களை கேட்டார்ல. நான் எங்க அக்காக்கள்கிட்ட நான் கேட்கிறேன், அக்கா எல்லாரும் என்ன பாருங்கக்கா, ரோஹிணி தங்கம் கல்யாணம் ஆன புதுசுல எங்க வீட்டுக்கார் எப்படி என்ன செல்லமா கூப்பிட்டாரோ, தங்கமா நடத்தினாரோ. செல்லமா எதுக்கு கூப்பிட்டாரு உங்களை கூப்பிடாம? ரோஹிணி தானங்க கூப்பிடணும். பார்த்து நாய் திரும்ப ரிட்டர்ன் வருது. செல்லமா கொஞ்சி கூப்பிட்டாரு, அப்படி தங்கமா என்ன நடத்தினாரு. 15 வருஷம் கழிச்சு ரோஹிணி என்ன அப்படித்தாமா பாத்துக்கிறாருன்னு சொல்ற அக்கால கை தூக்குங்க.
என்ன இப்படி காஞ்சு போய் என்ன எல்லாம் வீரமா கை தட்டீங்களா? எங்க ஒருத்தனை கை தூக்க காணா? யாருமே இல்லையா? யாருமே இல்ல மேடம். எனக்கு தெரியுங்க, கல்யாணம் ஆன புதுசுல தான் மானே தேனே பொன்மானே எல்லாம் ஒரு குழந்தை பிறக்கட்டும் அப்பதான் பொண்டாட்டிட்டு இருக்க எல்லா குறையும் தெரியும். கொஞ்சம் பொண்டாட்டி கருப்பா இருக்கட்டும், ஏ கருவாச்சி இங்க வா. கொஞ்சம் ஒல்லியா இருக்கட்டும், ஏன் ஒட்டக சிவிங்கி இங்க வா. கொஞ்சம் கண்ணு பெருசா இருக்கட்டும், ஏன் முண்டை கண்ணி இங்க வா. இக்க கொஞ்சம் இந்த மாதிரி பூசு நாப்புல இருக்கட்டும், மொத்தமா பூசிட்டு போயிட வேண்டியதான். ஏன் சிண்டெக்ஸ் டேங்கர் ரோலர் இங்க வா. நான் கேட்குறேங்க, கட்டின புருஷனுக்கு மரியாதை கொடுக்கலங்கிறீங்களே, என்னைக்காவது நான் கேட்குறேங்க்கா, உங்க சார்பா நான் கேட்குறேன், நம்மளை இப்படியெல்லாம் கிண்டல் பண்றாருன்னு எந்த பொண்டாட்டியாவது புருஷனை பார்த்து ஹலோ மிஸ்டர் சொட்டை சொல்லிருப்பாமாக்கா? அதான் சொல்லிட்டியம்மா மைக் போட்டு. ஹலோ மிஸ்டர் தொப்பை சொல்லிருப்பாமாக்கா? எவ்வளவு மரியாதையா நடத்துறாங்க. நான் எனக்கு அடுத்தவங்க புருஷனை பேசணும், நான் ஏன் புருஷனையே சொல்றேன். ஏக்கா நான் பார்க்கறாக்கா கொஞ்சம் பெருசா இருப்பேன், ஆனா ஆசைப்படுறதெல்லாம் குட்டியா தான் ஆசைப்படுவேன். என்னம்மா அப்படி குட்டியா ஆசைப்பட்டீங்க? குட்டியா தான். பாகுபலி படம் பார்த்திருக்கீங்களாக்கா? அதுல இந்த பிரபாஸ் தம்பி கையை நீட்டி நிப்பாப்ல, இந்த தேவசேனப்புல கை மேல ஏறி நடக்கும்லன்னு, இதைத்தானே நான் கேட்டேன். மாமா நீங்க கையை நீட்டி நில்லுங்க, நான் கை மேல ஏறி நடக்கிறேன்னு. இது ஒரு சின்ன ஆசை, நிறைவேற்ற கூடாதானே? ஏனே முறைச்சு பாக்குறீங்க? நிறைவேற்ற கூடாதா? ஏங்க முடியும்னா முடியும் சொல்லுங்க, முடியலன்னா முடியலன்னு சொல்லிட்டு போங்க ஐயா. மொத்தமா முடிஞ்சு போயிட கூடாது நம்ம. அவர் என்ன பார்த்து சொல்றாரு, ஏட்டி அவ தேவசேனை, நீ கோயில் யானைங்க இருக்க. என்ன பார்த்து இந்த இளைஞர்கள்லாம் தூரமா இருக்கீங்க, பக்கத்துல வந்து அக்கா முகத்தை பாருங்க. பார்க்க முடியாது கூடாதுங்கிறதுக்காக தூரத்துல நிக்கிறாங்க. பொன்னியின் செல்வன் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல 2 ஹீரோயின் உண்டு. என் முகத்தை நல்லா பாருங்க, ஒரு பக்கம் பார்த்தா நான் குந்தவை மாதிரி இருப்பேன், இன்னும் குந்தவை. இந்த பக்கம் பார்த்தா நான் நந்தினி மாதிரி இருப்பேன். மாமா நான் குந்தவை மாதிரி இருக்கேனா நந்தினி மாதிரி இருக்கேன்? நானு ரெண்டுல ஏதோ ஒன்று சொல்லிட்டு போக வேண்டியதானக்கா. நீ குந்தவை மாதிரி இல்ல, நந்தினி மாதிரி இல்ல, ரெண்டு கலந்து குந்தாணி மாதிரி இருக்கா.